அது நானும் ஒரு நடிகர் அடி பொன்னம்மா அடியே கண்ணம்மா அடிராட்டமா பாடுற பாட்டு கண்ணம்மா அடியே கண்ணம்மா அது அத்தனை போய் வேஷம் அடி கண்ணம்மா அடியே கண்ணம்மா பெற்றார் மனைவி மக்கள் கண்ணம்மா அடியே கண்ணம்மா நாளை சத்தா கூட வருவதில்லை பொன்னம்மா அடியே பொன்னம்மா தம்பி வாங்கய்யா வணக்கம் ஐயா வாழ்வாட்டா என்னாட்டு போன குடியா திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாமட்டு வட்டா பத்தியா நாடக கலை வளர்ந்த ஊர் அப்பேற்பட்ட ஊர் தான் விஜயபுனூர் எப்பேற்பட்ட ஊரு ஆமா வளர்ந்தோம் வளர்த்தி தேர்ச்சி பெற்ற ஊர் தான் விஜயபுனூர் இந்த விஜயபுனூர் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு நம்பர் கவுன்சிலர் மாதா பிதா குருதெய்வம் நாடக பேராசிரியர் எனக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி நாடக உதாரணம் யாருன்னா பத்தியா காலம் சென்ற மதிப்புக்குரிய ஆரூர் ஐயா இந்த நாடக பேராசிரியர் ஆர் குப்புசாமி என்று சொல்லக்கூடிய நாடக ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கு வாழ்வாட்டா தம்பி இதே ஊர்ல இருக்கிறார் பத்தியா கோடையடி மிருதக சக்கரவர்த்தி ஆரூர் மதிப்புக்குரிய ஐயா பத்தியா பாலண்ணா அவருடைய பாதத்திற்கு பத்தியா எனக்கெல்லாம் ஒரு வாதியார் குட்டியான பாதத்திற்கு அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாமட்டு வட்டம் வந்தார வாழவுத்தூர் வரகுரத்தில் வாழ்ந்திருக்கூடிய ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நாடக சபா நாடகத்தின் உரிமையாளர் ஓனர் ஆளிரப்பா மதிப்புக்குரிய ஐயா கமலேசப்பா அவனுக்கு மூத்த தவச்செல்வர் நாடக ஆசிரியர் தனராசு அவருடைய பாதத்திற்கு அது மட்டும் இல்லாம வரகுரை சேர்ந்த குளத்தமேடு சேர்ந்த ஆரூர் அண்ணா திரிவிக்ரமன் அவருடைய பாதத்திற்கு எனக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இந்த காம்பட்டை சேர்ந்த ஆரூர் அண்ணன் என்ன ராயல் பப்பன் ஆமா ஆமா அகடவிகட ராயல் பப்பன் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஆரியர் அண்ணா அவருடைய பாதத்திற்கு ஒரு கோடி வணக்கம் வாழ்வாட்டா சீனா அவர் பேர் சொல்லணும் கேக்குறாரு சீனோட பாதத்திற்கு ஒரு கோடி வணக்கம் வாழ்வாட்டா தம்பி அங்கிருந்த கடல் அழியில அசைச்சு போட்டாங்க நம்ம குப்புசாமி அதை விட்டு வழியில பச்சங்க தலவா அழியில பச்சங்க முக்கடி பழம் சொல்லியில இந்த கொலையில நேரா போட விஜய் ஏறி கரையில சம்படம் போட்ட வழியில வந்து 2 மணி கரையில எடுத்து வச்ச தலையில நேரா போன மலை சந்தில அங்க காசு சாரா போலையில தண்ணி ஊத்து தொலைல வாங்கிக்கிட்ட 2 கிளாஸ் வரையில வந்து விட்டு பிடித்த நாட கலையில வாழ்வாட்டா தம்பி ராமனை மடிவே சீதை சரக்கால் செய்யும் போதை நடந்தால் உருவாக பாதை பாதனைக்கு நிமிர்ந்து துணிந்து கரண பாதையில இருந்தால் காலையில முள்ளு முள்ளுடுப்பது ரோஜா வாரி வளர்க்க கர்ணவக ராஜா கரை நம்ம குந்தி கல்யாணத்தோட பந்தி பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி பூங்கொடிகள மந்தி ஏண்டா நீ மந்திதா கேளு மந்திக்கு பின்னாடி என்ன இருக்கும் கையில நக்குது அதான் நீ மந்தி தம்பி தம்பி நாடகாத விட கோடையில இந்த ஆடுவது விஜயபுனூர் மேடையில உரமட்டை கூட்டி சேடையில நேத்து பேஞ்சு அடிச்சு போச்சு ஓடையில இதுக்கப்புறம் எந்த கம்யூனிட்டி மேல கை வைக்கிறானோ போய் போற பாடையில ஆமா ஆளை பார்த்தா அடிக்கைதா அடிக்காது வாழ்வாட்டா தம்பி கடல் நீர் உப்புத்தான் ஆபத்து நட்பு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை படிப்பு என்பது உயிர் துடிப்பு படித்தால் வாங்கலாம் பெருமதிப்பு தொடக்கம் என்பது பிறப்பு முடிவு என்பது இறப்பு வாழ்வாட்டா போற வரைக்கும் தான் வண்டி காற்றா நொண்டி வாழ்வாட்டா ஆமா ஊரை கேக்குறா சின்ன வயசுல ஆமா ஆமா கல்யாணம் பண்ணது உனக்கு கேட்டா அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணல தெரியும் அப்பதான் போட்டு கொடுப்பாங்க எனக்கு யாரும் போன் கொடுவானா எங்க ஊர்லயே பாத்துட்டேன் எங்க சித்தப்பார் பொண்ணதான் எல்லாரும் எடுத்து போய் கேட்பாட்டா என் கல்யாணம் கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சரி என்ன பண்றது முறைப்படி யாரும் தர மாட்டாங்க அதனால எங்க பாப்பாக்கு பத்தியா எங்க தங்கச்சி எங்க சித்தப்பா பொண்ணு அதான் பொண்ணு இல்ல ஆமா முறை வரலாம் பரவாயில்ல முறை வர தேவையில்ல முறை வருதா
ஆமா அவன முறினா ஒரு சொன்ன ஊரை கேக்குறா நோட் பண்ணிக்க எவர மயிலாப்பூர் காட்டுமயில் ஆற்காடு பாலாறு கல்லைப்பால் இலக்கல்லை வாழையிலை ரசவாழை இலரசம் பால்மிளை நாய்வால் மரணாய் பலாமரம் வேர்ப்பலா வெற்றிவேல் பழைவெற்றி தாளிப்படை இளந்தாளி மலவரந்து பூமணம் பாம்பு சொம்மா போடங்கொம்மா அம்மா கேட்னேங்கறா நீ சும்மா அடிக்க போனா ஆமா ஏய் என் ஊர் நோட் பண்ணிக்க திருவண்ணாமலை நாடு மதுரைப்பட்ட ரோடு கண்ணமட காடு தச்சமட்டு மேடு 3 நம்பர் வார்டு சின்னகல்லப்படி வீடு ஊங்கோட்டிக்கல்ற பாடு ஏய் 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 அந்த பயர் கட்டும் தம்பி என்ன படிச்சிருக்கியா படிப்பு கேக்குறா பெரிய படிப்பு வச்சு திருவண்ணாமலை பெரிய வேலை செய்யறான் பெரிய வேலை ஆமா ஆமா ஒரு மணிகரம் அதர் பெரிய வேலை 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 அப்புறம் என்ன பிரதமரா அதோட பெரிய வேலை அப்புறம் என்ன வேலை திருவண்ணாமலை வேறு ரோட்டுக்கு பத்த ராமகிருஷ்ணா ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல மா வாட்டிங்கறான் அது எவன் ஆட்டுறானோ அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நானும் என் பொண்டாட்டி ஆட்டிங்கிறான் மாவு ஆட்டிங்கிறான் என் பொண்டாட்டி மேல 2 எனக்கு கீழே 1 நம்ம நினைக்கிறா ஆட்டு வேலை மட்டும்தான் ஆமா 21 ரூபாய் சம்பளம் நான் மாவு ஆட்ட வந்தேனே என் பொண்டாட்டி கழுவி கிளீன் பண்ற வேலை அந்த உரல எனக்கு பகல் டியூட்டி என் பொண்டாட்டிக்கு நைட் டியூட்டி நைட் வேலை வருவாங்கல்ல அகல வந்து ஸ்டே பண்ணுவாங்கல்ல சேவ் இல்லடா ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டேனா அங்கே தங்கறது ஆமா அங்கே ஆமா ஆமா ஏய் வாழ்வாட்டா தம்பி எதுக்கு அப்படியே ஏறமா ஜரம் விஜயப்னூர்ல ஆடலா பாடலா கோயிலாட்டமா பாட்டி கச்சரா டிஸ்கவா டான்ஸா இல்ல டிஜேவா ஆமா ஆமா சரி ஆமா நீ சொல்ற கூட தெய்வத்துல வணங்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது 3 தெய்வம் தான் ஒன்னு நொண்டி சாமி ஒன்னு குருட்டு சாமி ஒன்னு செவுட்டி சாமி ஏய் 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 விளக்க கேள்றா விளக்க கேள்றா விளக்க நொண்டி சாமி அர்த்தமா அதான் மாரியாத்த சாமி ஏய் மாரியாத்த நொண்டி தாண்டா ஒரு கூழ் ஊத்துறாங்க திரும்ப வைக்கிறாங்க சாமி வீதி உள்ள வருது காலையில இருந்து வந்து ஆசீர்வாதம் வாங்குது என்ன பண்றாங்க பல்லா கட்டி தான் தூக்கிட்டு வராங்க அந்த சாமியால நடக்க முடியல அதுக்காக தான் பல்லா கலவுது அந்த சாமி தான் நொண்டி சாமி ஆமா செவுட்டி சாமி ஆத்துறா அத ஓப்பரல்ல இதுக்கு போயிரா மசூதிக்கு போனா அங்க போய் பாரு இப்படி கையை நீட்டி அப்பப்ப காது அப்பப்ப சீனினே இருப்பாங்க ஏன்னா அல்லாஹ் காது கேட்காது அதான் அதுக்கு பேர் தான் செவுட்டி சாமி ஆமா குருட்டு சாமி ஏத்துறா இத கூட தெரியாம 25 வருஷமா தாள அடிச்சுங்கிறான்டா ஆமா குருட்டு சாமி யாரு தெரியாது அவர்தான் எய்ட்ஸ் அப்பா ஏசப்பா கண்ணி தெரியாது ஏன்னா சர்ச்சுக்கு போகும்போது கையில என்ன எடுத்து போவாங்க பேட்டரி இல்லடா அது பேரு மெழுகுவத்தி ஏத்தி எடுத்து போவாங்க ஏன்னா ஏசப்பா கண்ணி தெரியாது அதனால ஏத்தி எடுத்து போறாங்க அதனாலதான் 3 சாமி உங்களுக்கு தெரிஞ்ச சாமி அது ஆமா ஏறினோம் சிவபெருமான் விநாயகர் பேர் வர வேண்டாம்
மனதெல்லாம் வேண்டி வேண்டிய விட்டோம். ஆமா அமர்ந்தக்கூடிய ஆமா மாதா பிதா குரு தெய்வம் வணங்கணும். ஆமா வணங்கணும். இவனெல்லாம் வணங்கணும். ஆமா சொல்றேன். ஐயா மாரே அம்மா மாரே வந்தானா அனைவருக்கும் தர்ம கொடி தந்தானா ஐயா மாரே அம்மா மாரே வந்தானா ஐயா பெரியவர்களே தம்பி வேண்டுமானதெல்லாம் வேண்டியாகி விட்டது. விளக்கம் இன்று இரவு விஜயபுரம் நகரத்திலே நடத்தக்கூடிய நாடகத்தை விளக்க தேவை. நாடக ஆசிரியர் இருப்பார். ஆட்டக்காரர் சொன்ன பத்தியா, ஆட்டக்காரர் என்பது 16 பேர். 16 பேர் வந்து ஒரு வாளுக்கு சமம். வாளுன்னா ஒரு தலை இருக்கு. அந்த தலைதான் நாடக ஆசிரியர். அந்த தலை இருக்க இந்த வாள் ஆடக்கூடாது. என்னத்தா அந்த பயம் இருக்கட்டும். ஆமா இன்னும் ரெடி ஆகவே திருவண்ணாமலை மாவட்டம் அன்றாம்பட்டு வட்டம் விஜயபுரம் நகரத்திலே இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தை விளக்கம் தேவை. ஆமா விளக்கம் தேவை. ஆமா என்ன ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. சபா வணக்கம். வணக்கம் ஐயா. பேரன்பு கொண்ட பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தயாநிதி உள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் இன்னும் நம்மை போன்ற நாடக நடிகர்களுக்கும் வெளியூரில் இருந்து கிராமத்திற்கு நாடகம் பார்க்க வந்திருக்கக்கூடிய நாடக பெரியோர்களுக்கும் நாடக பிரியர்களுக்கும் இன்னும் ஊர் தலைவர் நாட்டாண்மை கவுன்சிலர் மெம்பர் மற்றும் இதே நகரை சார்ந்த ஊரை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இதை விட மேலான அது காலம் சென்ற குப்புசாமி நாடக ஆசிரியர் அன்னாருடைய ஆன்மாவிற்கும் உங்களுக்கும் 1 கோடி வணக்கங்கள். வணக்கம் ஐயா. போகட்டும். இப்பேற்பட்ட நன்னகர் என்ன ஊரு? நமக்கெல்லாம் தாய் திருநாடு விஜயபுரம். ஆஹா, நமக்கெல்லாம் தாய் திருநாடு. தாய் திருநாடு. என்ன ஊரா அது? விசினா இது என்ன ஊரா? நமக்கு தாய் திருநாடு என்பதை விட நாடக கலையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தாய் திருநாடு. நாடக கலைகள். ஆமாம்பா வணக்கம். அதாவது நாடக கலையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே விஜயபுரம் என்பது தாய் திருநாடு தான். ஏன்னா இந்த ஊர்ல இருந்து நாடக கலையில் பிழப்பை நடத்தக்கூடிய எத்தனையோ நாடக கலைஞர்கள் இந்த கிராமத்திலிருந்து வெளியே போயிருக்காங்க. எல்லா ஜமாவிலையும் நாடக கலைஞர்கள் இந்த ஊர்ல இருந்து போயிருக்காங்க. அதனால நாடக கலை ஆர்வமிக்க இந்த நகரில இந்த ஊர்ல இன்று இரவு எதற்காக இத்தனை கூட்டங்கள்? இது காலம் சென்ற மதிப்புக்குரிய ஐயா குப்புசாமி ஐயா இறந்து விட்டார். அவருக்காக நாடகம் ஐயா. ஆமா, அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. ராஜு கவுண்டர் சின்னத்தாய், ராஜு கவுண்டர் சின்னத்தாய் அன்னாருடைய தவச்செல்வன் ஆருயிர் நாடக ஆசிரியர் ஆர் குப்புசாமி அவர்கள். குப்புசாமி அவர்கள் அன்னார் அவர்கள் அதோ சாலோப சாரூப சாமீப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியாகிய இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு இரவு நாடகம். தம்பி இருக்காரு குப்புசாமி ஐயா அவர்கள் நாடக ஆசிரியர். அவரு இவரை இத்தனை நாடகத்தை போல எத்தனையோ நாடகத்தை அவர் நடத்திருக்காரு. எத்தனையோ கர்ண மோட்சத்துல எத்தனையோ கர்ணன் அவர் ஆடி இருக்காரு. இதே இடத்துல இந்த ஊருக்கு நான் முதலா வரும்போது அவர் தான் கர்ணன். வாழ வச்சிருவோர் நடராஜ் வாதியார் தான் பொன்னுருவி. நானும் அவரு தான் வந்தோம். அன்னைக்கு வந்தா இவர் தான் கர்ணா ஆடுறாரு. இதே தெருவில் தான் நினைக்கிறேன், இந்த இடம் தான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட எத்தனையோ பேர்களுக்கு
தன்னால் இயன்ற வரை ஆமா. கர்ணன் மோட்சம் நாடகத்தை நடத்திருக்காரு. நடத்திருக்கிறாரு. அதை விட எத்தனையோ நாடக அன்பர்களை ஆமா அவர் உருவாக்கி இருக்கிறார். அத்தன்மை போல அவருடைய குணத்திற்கேற்ப அவருடைய ஆன்மா சாலோப சாரூப சாமீப சாய்ச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய உற்றார் உறவினர்களும் அங்கு பங்காளிகளும் பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இதோ ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இதை விட அவருடைய அது இருக்காங்க பாருங்க சீடர்கள் அவருடைய தோழர்கள் அவரால் நாடக கலையில் தேர்ந்து விளைந்த நாடக அன்பர்கள் அது இருக்காரு ஜெயவேலன் அவரும் ஒன்றாக கூடி அவர் நினைவாக ஓரிரு நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். நாடகத்தின் விளக்கம் தேவை. நாடகத்தின் விளக்கம் யாதென்றால் அது ஊரார் விருப்பத்தின்படியும் அவருடைய குடும்பத்தார் விருப்பத்தின்படியும் மகாபாரதத்தில் ஒரு காவியமாக விளங்கி வரக்கூடிய அதோ 17ஆம் நாள் அமர் என்று சொல்லக்கூடிய காண்டிபன் கர்ணன் சண்டைன்னு சொல்லலாம், 17ஆம் நாள் அமர்னு சொல்லலாம், கர்ணன் மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை தங்கள் முன் நடத்துவதற்காக வந்துள்ளார்கள். ஆகையால் நாடகத்தில் எந்த விதமான குறை இருப்பினும் நாங்கள் வீட்டு பிள்ளைகள் போல எங்களை பாவித்து எங்கள் குறைகளை களைந்து நிறைகளை ஏற்று எங்கள் அனைவரையும் பொறுத்து அங்கீகரித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போகட்டும். இப்பேற்பட்ட கர்ணன் மோட்சம் நாடகத்தில் முதலாக அதோ டில்லி ஆகிய அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவ கொடியோன் துரியோதன மகாராஜன் சபாவக குழுவிற்கு வருகிறார். துரியோதன மகாராஜன்